ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மீன் பொடி மாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா என்னோட அப்டேட்லாம் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இதுக்கு நான் வந்து நல்லா ஒரு பெரிய கொடுவா மீனை நல்லா முள் இல்லாத ஃப்ளஷ் மட்டும் இருக்கிற மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரிசி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா, கழனி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மீனை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு நடுவில் இதுக்கு நம்ம முக்கியமாக வந்து சோம்பு ஒரு ஸ்பூன், இதோட டேஸ்ட்டே வந்து சோம்பு தான். அதனால இந்த சோம்பை வந்து நம்ம நல்லா அது பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு கல்லில் நம்ம நுணுக்கி வச்சுக்கிறோம். இந்த நுணுக்கின பொடி தான் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ வந்து இந்த மீனை எடுத்து வெந்துருச்சு, 5 நிமிஷம் தாங்க, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இந்த தோல்லாம் எடுத்து அந்த ஃப்ளஷை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு நம்ம சோம்பு பொடி நுணுக்கியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். அந்த முட்டை நம்ம பொரியலுக்கு நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இதை பொரிச்சிட்டு ஓரளவு அது முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதில் முள் இருக்காது, அதனால் நான் அப்படியே ஃப்ளஷை உதிர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து கொடுவா மீன் தான் இது. நீங்கள் வந்து பெரிய மீனாக எடுத்திங்கன்னா எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வதக்கி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இது வந்து மீனில் செஞ்ச பொடி மாஸ் மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.